உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல நவம்பர் 2025 கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாசத்துல மிக முக்கியமான ஒரு 3 தினங்கள் வருது. அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராசி பலன்களை பார்க்கலாம். அடுத்தது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நவம்பர் மாதத்திற்கான தனிப்பட்ட முறையிலே வடிவமைக்கப்பட்ட சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளை அமைகிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாரும் பயன்படுத்திங்க. கடைசியில சந்திராசந்திரங்கள் கொடுத்துருக்குறோம், அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இப்போ நவம்பர் மாதத்துல வரக்கூடிய சுபதினங்கள் அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 18ஆம் தேதி சந்திர ஜெயந்தி, சந்திர பகவான் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சந்திர பகவான் தான் நம்மளுடைய மனதுக்கு காரகன். நம்ம மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்ல முடிவுகளை நம்ம எடுக்கணும்னா, நம்ம முடிவுகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவான் நம்ம ஜாதகத்துல நல்ல இடத்துக்கு அல்லது நல்லவர்களுடைய பார்வையில் இருக்கும். சிலருக்கு எழுதக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறா போயிடும், பிரச்சனைகள் வந்துடும். ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பரிகாரம் பண்றோம் அப்படின்னா சந்திர பகவான் நாம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது பரிகாரம் பண்ணக்கூடிய அந்த கிரகத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது இந்த பரிகாரம் முழு வெற்றியை கொடுக்கும் அந்த அன்னைக்கு செஞ்சோம்னா. அதை விட முக்கியம் அப்படின்னா, இந்த நவக்கிரகங்கள் பிறந்த நாள்ல போய் பண்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. அந்த விதத்துல சந்திர பகவான் பிறந்த தினம் நவம்பர் 4ஆம் தேதி வருது. எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. உங்க ஜாதகத்துல சந்திர பகவான் எந்த நிலையில இருந்தாலும் அன்னைக்கு சிவாலயத்துக்கு சென்று சந்திர பகவானுக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு பூஜிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி 19 சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அதுல கிடைக்கக்கூடிய அந்த உணவை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவு பஞ்சமே இருக்காது, உணவுக்கு பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலம் வரக்கூடிய ஐதீகம். எல்லாரும் அதையும் பயன்படுத்திங்க. இன்னொரு முக்கியமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 12ஆம் தேதி ஐப்பசி 26 கால பைரவ அஷ்டமி. கடன் வாங்காத மனுஷனே இல்லை. ஆனா அதே கடன் நம்ம கண்ட்ரோலை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ, அல்ல எதிரிகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப நெருக்குறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல போய் வணங்க வேண்டிய தெய்வமே கால பைரவர் தான். அவர் தான் நமக்கு இந்த பிரச்சனை நம்மளை விடுவிக்கக்கூடிய பவர் இருக்கிறவர். அப்ப அவருடைய அஷ்டமி அன்னைக்கு, அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கால பைரவரை வணங்குறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடன்களை கட்டுப்படுத்தி, எதிரிகளை கட்டுப்படுத்தி ஒரு சுகமான வாழ்க்கை அமையறதுக்கு அவருடைய அருள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதையும் பயன்படுத்திக்கிங்க. இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுல மிகச்சிறந்த யோகம், அவ்வளவு ஒரு அருமையான ஒரு யோகம். எல்லா கிரகங்களுமே மிக அற்புதமான ஒரு யோகமான ஒரு நிலையில இருக்கு. இப்போ உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு எடுத்துட்டா உங்க ராசிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அவர் தான் சனி பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதி இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கிறப்ப அவரும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துலதான் இருக்கார். அதே மாதிரி உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் அவரும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய புஷ்கராம்ச பாதத்துல, குருபானுடைய பாதத்துல புஷ்கராம்ச நிலையில அமர்ந்திருக்கிறார். அப்ப சனி பகவானும் ராகு பகவானும் குருபானுடைய சாரத்தில் அமர்ந்து நல்ல நிலையில கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய புஷ்கராம்ச அம்சத்தை வாங்கி இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதத்துல நீங்க பத்திரகாளி வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடுகளையும் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா, கூடவே குலதெய்வத்தினுடைய வழிபாடையும் நீங்க உண்டாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம்.
செல்வ செழிப்பான தடையே இல்லாத அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தனவரவு கொடுக்கக்கூடிய நிலையில எல்லா கிரகங்களுமே இந்த நவம்பர் மாதத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் அதிசாரமா மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு போன மாசம் போயிருந்தாரு. அது கடகராசியில ஒரு உச்ச ராசியா இருந்தாலும் உங்களுக்கு 6ஆம் இடமா வர்றதுனால ரோக சத்துருஸ்தானத்துல இருந்ததுனால உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள் கட்டுப்படும், எதிரிகள் கட்டுப்படும், உங்களுடைய கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கும். இது நவம்பர் 11 வரைக்கும். இப்ப நவம்பர் 11க்கு மேல குரு பகவான் திரும்ப வக்கர நிலையில உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடத்துக்கு வர்றப்ப தன லாபாதிபதி 5ஆம் இடத்துல வர்றப்ப 5ல குரு இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொன்னாலும் குழந்தைகள் விஷயத்துல ஒரு சில இடர்பாடுகள் வந்தாலும் லாபாதிபதி லாபஸ்தானத்தையே பார்க்கிறார். அதுவும் குரு பகவானா இருக்கிறார். குரு பகவான் தான் மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதி. நவக்கிரகங்கள்ல கொடுக்கறதுலயே சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ராகுவை கொடுப்பார், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு. சனி கொடுப்பார், இவர் கொடுப்பார் அப்படின்னு, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு 2 பழமொழிகள் இருக்கு. இருந்தாலும் மிகப்பெரிய செல்வத்தை தனத்தை கொடுக்கிறவரு குரு பகவான். அவருக்கு அதிபதி அதுதான். அவரே நான் உங்களுடைய லாபஸ்தானத்தையே பாக்குறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதுவும் தனாதிபதியாகவும் இருந்து பாக்குறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3ங்கிறது இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம், ஒரு மனிதனுக்கு தேவையான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய இடம். இதெல்லாம் 3ஆம் இடம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஆட்சியா இருக்கிறதுங்கிறது செவ்வாய் பகவான் திக்பலம். செவ்வாய் பகவான் திக்பலம் அடைகிறப்போ வீடு, வண்டி, வாகன யோகங்கள், இது உங்களுக்கு என்ன தொழில் ரீதியான எல்லாம் வாரி வழங்கிடுவார் தடையில்லாம. காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால நீங்க கிடைக்குதேங்கிறதுக்கோசரம் கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கரெக்டா இதெல்லாம் சரியா இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா அதே இடத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான அஷ்டமாதிபதியும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. நவம்பர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறாரு புதன். 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருந்து செவ்வாய் புதன் இணையறதுனால இந்த காதல் விவகாரங்கள்ல, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையில, தொழில்ல வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதை. 8ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல அமைகிறார் அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள், அதனால வம்பு வழக்குகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏமாந்து யாருக்காவது ஜாமீன் போட்டுறாதீங்க, செக்ல கையெழுத்து போட்டுறாதீங்க, வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 9க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். 10ல செவ்வாய் திக்பலம், 9ல சுக்கிர பகவான் ஆட்சி. 9, 10க்கு உண்டானவங்க அவங்க இடத்துல அவங்களே ஆட்சி ஆகியிருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான மறுபடியும் கிடைக்காத அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலை. அப்ப பெண்கள்னால மனைவியினால யோகம், பெண்கள் சார்ந்த ஆபரணங்கள், உடைகள் விற்கிறவங்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, உயர்கல்விக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான யோகம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு எல்லா விஷயத்திலையுமே இந்த கும்பராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகம். அடுத்து உங்க ராசிக்கு சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நவம்பர் 16 வரைக்கும் நீச்சம் ஆகிறார். இப்ப நவம்பர் 16 வரைக்கும் சப்தமாதிபதி நீச்சமாகனால மனைவியினுடைய உடல்நலத்துல, தந்தையினுடைய உடல்நலத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்.
ஏன்னா சிறுநீர் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நவம்பர் 16க்கு மேல சூரிய பகவானும் திக்பலம் அடைஞ்சு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துறாரு. அப்ப செவ்வாயும் சூரியனும் திக்பலம் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய 2 கிரகங்கள் திக்பலம் அடைகிறப்ப நீங்க கற்பனைகளை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு, தொழில்ல, தனவரவுல எல்லா விஷயங்களையுமே அற்புதமா இருக்கு. அதே சமயம் செவ்வாயும் சூரியனும் சந்திக்கிறதுனால, செவ்வாயும் புதனும் சந்திக்கிறதுனால காதல் விவகாரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். வெப்பம் சார்ந்த நோய்கள் எளிதா வர்றதுக்கும், தோல் நோய்கள் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க ஒரு ஜாக்கிரதையா பார்த்துட்டீங்க அப்படின்னாவே, இந்த மாதம் நவம்பர் மாதம் ரொம்ப எதிர்பாராத தனவரவுலாம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நாள். கும்பராசியில அவிட்ட 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 3, 6, 7, 9, 11, 13, 15, 18, 21, 23, 25, 28, 30. அசுப நாட்கள் நவம்பர் 4, 4, 5, 16, 21, 29. யோக நாட்கள் நவம்பர் 11, 13. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 2, 4, 7, 8, 10, 12, 14, 16, 20, 24, 26, 29. அசுப நாட்கள் நவம்பர் 3, 5, 6, 17, 22, 30. யோக நாட்கள் நவம்பர் 12, 14. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 3, 6, 8, 9, 11, 13, 15, 17, 21, 25, 27, 30. அசுப நாட்கள் நவம்பர் 4, 5, 7, 18, 23. யோக நாட்கள் நவம்பர் 13, 15. உங்களுக்கு கும்பராசிக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 15, 11, 25 காலை 3:50 முதல் 17, 11, 25 மாலை 3:40 வரைக்கும் சந்திராசிரம தினங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு வர எல்லா நண்பர்களும் அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப இறைவனை வணங்கிட்டு எந்திரிங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு உறங்க போகும்போது உங்களுக்கு அன்னைக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அந்த எல்லாவற்றுக்கும் கிடைத்தது கிடைக்காதது அனைத்து செயல்களுக்கும் இறைவனே காரணங்கனால இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு படுத்து பழகுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அற்புதமா கொடுக்கும். இது ஒரு நல்ல பழக்கம். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம வலியுறுத்துறோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.